வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. 3 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி ரொம்ப பரபரப்பாக பரப்பப்பட்டு பேசவும் பட்டது. அதில் ஒரு கணவன் மனைவிக்கு குள்ள நடக்கிற ஒரு சண்டை, அதில் ஒரு தாக்குதல் ஏற்படுத்துகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. உள்ளவே பார்த்தீங்கன்னா 3வது ஒரு நபர் இன்வால்வ் ஆயிருந்தார். இந்த காணொலியை வச்சு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை பேசிகிட்டே இருந்தாங்க. பட் 2 நாளுக்கு அப்புறம் இன்னொரு காணொலி வெளியாகுது. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி தெரியுது. இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள்லாம் சமூக வலைதளத்துக்கு வரும்போது அதை எல்லாருமே ஒரு கருத்து சொல்லி இதுதான் நியதி, இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வராங்க. இது பேச பொருள் ஆனதுனால இதை வைத்து நம்ம சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களை பாரியாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு வீடியோவா இருந்துச்சு அது. அது எப்போ வந்தது, எப்போ எடுத்ததுலாம் தெரியல. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மனைவியை கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. பக்கத்துல குழந்தை இருக்கு, சட்டையில ஃபுல்லாக ரத்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி போட்ட காலனி என்னன்னு பார்த்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கூட அவங்க மனைவி கூட ஒரு நபர் இருக்காரு. கன்ஃபரண்ட் பண்றாங்க, சண்டை நடக்குது. இதெல்லாம் பார்த்தா ஏதோ கொலை நடந்துச்சோ அப்படின்றது தான் இருந்துச்சு. பட் ட்விஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய தகவல் வருது, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் திருச்சி பக்கத்துல இது நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட், அவர் பேர் ராஜான்னு நினைக்கிறேன். அவர் இன்ஸ்டால ஒரு வீடியோ பதிவேற்றாரு. அந்த மொதல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஏதோ ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு இடமோ, வீடு மாதிரியும் இல்லை, அது என்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, ஏதோ அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வேற மாதிரி ட்ரெஸ், மாடர்ன் நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. தாலிலாம் காணும் கழுத்தில். அந்த பெண் அங்கே இருக்காங்க. பொண்ணு அவனை வெளியே வர சொல்லு, அவனை வெளியில் வர சொல்லு. இப்படி தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த வீட்டில் வேற ஏதோ ஒரு ஆண் இருக்கான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருது. அப்புறம் இவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் தடிச்சாகுது. இவர் கை வாங்குறாரு. அதுவும் நமக்கு அந்த வீடியோலயே பதிவாகுது. ஒய்ஃப் அடிக்கிறாரு. அடிச்சோடனே அவங்க ஒய்ஃப் எதுக்கு நீ அடிக்கிற, எப்படி நீ ஒரு உத்தமியை நீ அடிக்கலாம், நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்ட நீ, நாங்கெல்லாம் அப்படிலாம் நீ அடிக்கலாமா ஓங்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உரிமையின் பொருட்டு, பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டும் பொருட்டு ஒரு பெரியாரின் பேத்தியாக சீறி பாயிறாங்க அவங்க. ஸோ அந்த சீறி பாயறதுலாம் அந்த வீடியோல அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. இவங்க ஒரு பக்கம் பெரியாரின் பேத்தியாக சீறி பாயும் அதே தருவாயில் அந்த பக்கத்து ரூம்ல ஒருத்தன் சீறி பாஞ்சான். அது பாத்ரூம்ல, அதான் அந்த பாத்ரூம்ல ஒருத்தன் சீறி பாஞ்சான். அவன் சீறி பாஞ்சு ஓடும்போது அந்த கேமராவை திருப்பிட்டே ஓடுறாங்க பின்னாடி. ஸோ அது நடக்குது. அப்போ இவர் நியாயம் கேட்கிறாரு. எங்க அந்த மேல் வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அக்கா இங்க பாருங்கக்கா, ஏன் பொண்டாட்டி இருக்கிற ரூம்ல உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் நடக்கவே அங்க ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அது அவன் ஓடுற சத்தம் நமக்கு அந்த ஆடியோல கிளியரா இருக்கு. ஸோ ஓடிட்டான், அவன் எஸ்கேப். அவன் இன்னைக்கு வரைக்கும் அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. அவன் பேரு ஜோஷுவாவா ஜோஸா, ஜோஸ் ப்ரோ. அந்த வட்டாரத்துல ஜோஸ் ப்ரோன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியுது போல, ஜோஸ் ப்ரோ. அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஸ்டால பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரொஃபைல்லாம் பைக் மேல உட்காந்து, கார் மேல உட்காந்து, அப்புறம் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ல எல்லாம் போஸ் எல்லாம் கொடுத்து, அதனால கண்டிப்பா கயிறு ஜோஸ் பேர் வச்சிருந்திருக்கலாம். ஏன் இல்ல போஸ் கொடுத்துட்டே இருக்காருல்ல, அதனால அது போஸ் கொடுத்துட்டே இருக்காரு, போஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி. இவர் இந்த மாதிரி பல போஸ்கள் கொடுத்து பல கேஸுகள் வாங்கலான்னு ஒரு முடிவுல வாழ்ந்துட்டு இருக்க நபர் போல. சோ இதுதான் நடந்திருக்கு. இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ தான் நமக்கு அது உண்மையிலே யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு வீடியோ. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கையில ரத்தக்கரையோட என் கையாலேயே கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் பேசுறது. இந்த பையன் என்ன பண்ணா, இப்போ நானும் என் பையனும் சாக போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. ஸோ அந்த பையன் அப்பா பயமா இருக்குப்பான்னு சொல்லி அழுகிறது. இதெல்லாம் ரொம்ப பயத்தை ஏற்படுத்துச்சு. அதுல என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆகியும் நியூஸ்ல வரல. நானும் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ்ல எதுவுமே வர மாட்டேங்குது. போலீஸ் தரப்புல என்ன நடந்துச்சு இந்த விஷயம்னு சொல்ல, இன்ஸ்டா, ட்விட்டர் இதுல எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு கண்டென்ட். இதுக்கு பதில் எல்லாரும் கீழே காவல்துறை எல்லாம் டேக் பண்றாங்க, தமிழ்நாடு போலீஸை டேக் பண்றாங்க, எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்திருக்காங்கிறாங்க. பட் சைலன்ஸ். இவங்க சைடு இருந்து ரிப்போர்ட்டே இல்லை. அப்புறம் அதெல்லாம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் நமக்கு அங்கே என்ன நடந்துச்சு, ஏது என்னன்னே நமக்கு தெரிய வருது. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ள தொடர்புல அந்த பெண்ணை கையும் களவுமாக கேமரா முனையில பிடிக்கக்கூடிய இந்த சம்பவம் ஆக்சுவலா அப்ப நடந்தது இல்லை. அது சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவமா, அதாவது ஆமா ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 2025 எண்டுல சம்திங் நடந்திருக்கு போல. அதுக்கப்புறம் இவங்க கணவன் மனைவி பெரிய அளவு பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பிரச்சனைகள்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இதுதான் நடந்திருக்கு. இந்த நான் நானே என் பையனும் சாக போறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பிரசன்ட். இந்த கையில அறுத்தது இது பண்ணி ரத்தக்கரையோட உட்காந்து பேசுறதெல்லாம் ரீசெண்டா. அதுக்கு முன்னாடி அந்த ராஜாங்கிற நபர் என்ன மிஸ்டேக்குங்கிறத காட்டணும்ல பப்ளிக்ல, அதை பப்ளிக்ல காட்டணுங்கிறதுக்காக அந்த வீடியோவை இப்ப நடந்த மாதிரி அவரு போட்டிருக்காரு. அதாவது இப்ப இது நடக்குது, அதுக்கு அடுத்து இது நடக்குதுங்கிற மாதிரி அந்த ஒரு டைம் மிஸ் பண்ணி போட்டிருக்காரு. ஆனா
ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது நடந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃபை வந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு அவங்களுக்கும் திரும்ப இவருக்கும் சண்டை வந்து அதுல வந்து மொட்டை அடிச்சு விட்டுருக்காப்ல. அரைமட்டை மாதிரி முடிய வந்து ட்ரிம்மர் வச்சு இது பண்ணி விட்டாரு போல, ஃபுல்லா இது பண்ணி முடியும். அப்புறம் அவங்க மொட்டை அடிச்சிருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டுக்காயம் வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ந்துருக்கு, கொஞ்சோண்டு வளர்ந்து. ஸோ மொட்டை அடிச்சு அதுக்கப்புறம் முடி கொஞ்சம் வளர்ந்தா இப்ப இதுக்கு இருக்க இந்த டைமிங்கை வச்சு பாத்தீங்கன்னாவே அது சில மாதங்கள் கடந்து ஓடி இருக்கு இந்த சம்பவங்களுக்கு நடுவுலங்கிறது நமக்கு இப்ப இந்த பெண் தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல் மூலியமா தெரியுது. இதுல யார் பக்கம் நியாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனால பெண் தக்க நியாயம்னு இங்க இதை மாத்திர முடியாது. ஆனா கணவரும் ரொம்ப கொஞ்சம் தெளிவா வேலையை பார்த்துருக்காப்லேங்கிறதும் இதுல நம்ம உறுதியா பார்க்கணும். ஸோ இது என்ன நம்ம பார்த்துருவோம். இப்ப இந்த பெண் கள்ள தொடர்புல இருந்திருக்காங்களா அப்படின்னா இருந்திருக்கிறாங்க. ஸோ அங்கேயே வந்து அந்த பெண் தரப்பு நியாயம், பெண் தரப்புல இருந்தும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது பேச்சுக்கே எங்க இடம் இல்லை. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேர் கல்யாணமாகி சில ஆண்டுகளாக நல்லபடியா தான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஏழை குடும்பம் தான், அவங்க வந்து ஒரு வசதியான குடும்பமா இல்லை. அவர் ஏதோ அப்பப்போ போயிட்டு காசு இது பண்ணிட்டு அது வந்து குடும்பத்தை பார்க்கறது மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு சாமானிய குடும்பத்துல இருந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறகுது, ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தை தான் இருக்கு அவங்களுக்கு. அந்த குழந்தை வளர்ந்துகிட்டே வருது. இவங்க அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நடுவுல இவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் இப்ப படிச்சுட்டு போய் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் போறது இல்லை, இதுக்கு ஏதோ போய் படிச்சுட்டு இவங்க வந்து பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால, அவங்களுக்கே தெரியும் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சாங்கன்னா கிராமத்து பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு புடவை கட்டி விடுறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்கிக்குவாங்க, ஒரு 3000 4000 வாங்கிக்குவாங்க. இது ஒரு சைட் பிசினஸா பண்ணுவாங்க, நிறைய பெண்கள் பண்றாங்க கிராமங்கள்ல எல்லாம். ஸோ இந்த அம்மாவும் இந்த பெண்மணியும் அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதை கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் வரைக்குமே இவங்க குடும்பத்துக்குள்ள பெரிய அளவு பிரச்சனை இல்லை. இவங்க இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் போய் கத்துக்கிட்டு அதுக்கு சம்பந்தமா வெளியில போக வரன்னு இருக்கிறப்ப இவங்களுக்கு இந்த நபரோட அந்த ஜோஸ் ப்ரோ அப்படிங்கிற அந்த ப்ரோவோட இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோ உருவாயிருச்சு. சரியா? இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, அவன் சின்ன பையனும் கூட வயசுல இளம் காலை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அது எந்த ஒருத்தர் சொல்லுவார்ல, என்னமோ பையன்னு சொல்லுவாப்லையே, இளந்தாரி பைய. இது ஒரு நாதாரி இளந்தாரி. அது இளந்தாரிலே இது ஒரு ஹை கிரேடு நாதாரி இளந்தாரி. அந்த மாதிரி ஒரு நாதாரி இளந்தாரியாகத்தான் இந்த ஜோஸ் இருக்கு. ஸோ இந்த ஜோஸ் வந்து என்ன பண்ணிருக்கு, தாலி என்ன பெண்களுக்கு வேலியா, அந்த தாலியை வேலியாக பயன்படுத்தாதே, அந்த தாலியை நீ காலி செய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கவிதையெல்லாம் ஜோலியா அலைஞ்சிருக்காரு. அதான் ஜோலியா அலைஞ்சாரு. தாலியை காலி செய், நாம் இருக்கலாம் ஜாலி அப்படின்னு சொல்லி பை வைரமுத்து அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த மாதிரி கவிதையெல்லாம் அந்த பெண் கிட்ட அடிச்சு விட்டுருக்காப்புல. அந்த பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாமானிய குடும்பத்துல இருந்த வரைக்கும் அவங்க பாட்டு இயல்பான பெண்மணியா தான் இருந்தாங்க. அந்த மேக்கப் எல்லாம் கத்துக்கும் பொழுது இப்போ வசதி இருந்துச்சுன்னா அந்த பொம்மைகளுக்கு மேக்கப் போட்டு கத்துக்கலாம், இல்ல வேற ஆளுகளுக்கு மேக்கப் போட்டு கத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த மேக்கப் போட்டு கத்துக்கிற வித்தியை தன் மூஞ்சிலேயே மேக்கப் போட்டு கத்துக்கலாம்னு சொல்லி தன் முகத்திலேயே அந்த ஜோஸ் ப்ரோ தான் வந்து மேக்கப் மாடலா வந்துட்டாரு, அவர் மூஞ்சில தான் வச்சு கத்துருக்காங்க அப்படின்னு. இல்ல அவங்க நிறைய அவனை வச்சு கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இது மேக்கப் வந்து அவங்க ப்ரொஃபஷனலா அவங்க மூஞ்சிலேயே கத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் கத்துக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து கொஞ்சம் பாலிஷ்டா மாறுறாங்க. ரெண்டாவது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப பாங்கான பெண்மணி மாதிரி தான் அவங்க உடை அணிகிற பழக்கமும் இருந்துச்சு. அது எப்படி குடும்பத்தை விட்டு வெளியில போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் குடும்ப பாங்கா உடை அணிகிறது இதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒண்ணு இருக்கா? ஒரு பையனுக்கு அம்மாவா இருந்தாலும் அப்படிலாம் உடையை போடணும்னு ஏதாவது இருக்கா, சட்டம் இருக்கா? கண்டிப்பா. நம்மளுடைய ஒரு வழிகாட்டியாக இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக டிவிக்கெல்லாம் வழிகாட்டியா எல்லாம் தூக்கி வச்சிருக்கிற அந்த ஈவேரா அவர்களுடைய வழிகாட்டலின் படி பெண்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லையே. தடை அதை உடை புது சரித்திரம் படை நாளை நம்மது அந்த மாதிரி. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு ஃபுல்லா மேக்கப் போட்டு நைட் கவுன். இதுல இன்னொரு தகவல் இருக்குது. இந்த ஜோஸ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காராம். ஓகே. அந்த மாதிரி உயரிய இது அந்த ட்ரெஸ் எப்படி போனேன்னா அது புது ட்ரெஸ் இல்ல, இதை வந்து நான் சொல்லிங்க அந்த அம்மா சொல்லுது, விளக்கம் சொல்லுது. இல்லைங்க, நீங்க அந்த பாரிஸ் கேன்ஸ் அந்த ரெட் கார்பெட்லாம் இருக்குல்ல அங்க, அப்புறம் ஃபேஷன் ஷோஸ்ல தான் அங்க பாத்தீங்கன்னா பின்னாடி நீங்க சினிமா ஷூட்டிங் போனீங்கன்னா அங்க ஹீரோயின்லாம் அப்படியே வச்சு எல்லாம் போக தேவையில்லை. இன்ஸ்டாகிராமுக்கு போங்க, மலேசியால இருந்து ஒருத்தன் வந்து மேக்கப் புடவை கட்டி போயிட்டு வந்துட்டு இருக்கான். நீங்க பார்த்தது இல்லையா அந்த ரீல்ஸ்லாம்? நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, புருஷனுங்க எல்லாம் என்ன புடுங்கிட்டு இருக்கானுங்கன்னே புரியல.
டே உனக்கு புடவை நீ கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அடுத்தவன் வந்து உன் பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விடுறத எப்படி உன்னால பார்த்து ரசிக்க முடியுது? நாங்க காசு கொடுத்து வாங்கியும் கொடுக்கணும், கட்டி வேற விடணுமா? என்னங்க எவ்வளவு வேலை தாங்க செய்யுது? எனக்கு அதான் புரியல. எவனோ ஒருத்தன் வந்து கட்டி விட்டுட்டு இருக்கான் இன்னொரு ஆம்பளை பெண்களுக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வேற, அதுக்கு சார்ஜ் வேற. ஆக்சுவலா நீ காசு வந்து புருஷன்கிட்ட கொடுக்கணும், நீ ஏன்டா வந்து வாங்கிட்டு வர? என்னமோ தெரியல, அது ஒரு ட்ரெண்ட், இப்ப புது ட்ரெண்ட். கண்டவன் வந்து புடவை கட்டி விடுறான். முன்னாடிலாம் புடவை கட்டி விடுறத ரொமான்ஸா வச்சிருந்தாங்க, இப்ப புடவை கட்டி விடுறத ஒரு ப்ரொஃபஷனலா வச்சுட்டு இருக்காங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல அது ஒரு பார்ட். நல்ல ஈவென்ட் மேனேஜ் பண்றீங்களா? நல்ல ஈவென்ட்ஸ்டா போங்கடா. சரி விடுங்க. அர்பன் இதுல இது பண்ணா வந்து பைப்பு சரி பண்ண விடாங்க பிளம்பர், இது நாங்க புடவெல்லாம் கட்டி விடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இனிமேல் குடும்ப வாழ்க்கைங்கிறதுலாம் ரொம்ப ஒரு அத்திப்புத்தா போலதான். எவனா ஒருத்தர் 2 பேர் நல்ல குடும்பம் வாழ்வான், மித்த எல்லாம் அந்த மானங்கிட்ட தான் அலைவீங்க போல. அப்படிதான் இருக்குது. மானங்கிட்ட தனமா நடந்துக்கிறாங்க எல்லாரும். நமக்கு ஒண்ணும் புரியல. ஆம்பளையா இருங்கடா. எவனோ ஒருத்தவன் பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விடுறானா, ஏன்டா இப்படி கருமோ. சரி விடுங்க, அதுக்கு வேற இவன் காசு கொடுத்துட்டு இருக்கான். இப்ப இவன் அது மாதிரி ஒரு சர்வீஸ், ஒரு சேவை செய்ய தான் வந்திருக்கானா. இது வந்து அந்த அம்மா சொல்லுது, அந்த வீடியோல சொல்லுது. வந்து புடவை கட்டி விட தான் வந்தாரு, அதை இவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னு. புடவை கட்டி விட்ட வந்தவொடனே தவறாதான் புரிஞ்சுக்கணும். அதுவும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலாம். அது இருங்க, அந்த விஷயத்துக்குலாம் வரேன். உருட்டுனா கொஞ்சம் வர புரிய, ஒரு நம்புற மாதிரி உருட்டுமா நீ, எரிச்சலாகுது. என்ன பண்ணுது அடுத்து? ஸோ ஓகே, இதுல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய நிகழ்வு, இந்த சம்பவம் நடந்த நிகழ்வு அன்னைக்கு இவங்க இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாக்குறதுக்கு இப்ப கொஞ்சம் இந்த மேக்கப் எல்லாம் போட்டு ஃபில்டர்லாம் ஆன், அது இன்ஸ்டால வந்துட்டு நிறைய பேர் ஃபில்டர்லாம் வந்துருச்சு. அதுவே ஒல்லியாக்குது, அதுவே எல்லாத்தையும் எல்லாம் பண்ணுது. சோ அந்த ஃபில்டர்லாம் மூஞ்சில நாய் மூக்கு வேற வச்சு விட்டுருது. ஆமா, சோ நாய் மூக்கு நாக்கு எல்லாம் தொங்குது. அவர் ஜாலியா அவங்க அப்படி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆறாங்க. இந்த ஃபார்ம் ஆகும்போது அதே இடத்துல ஒருத்தன் ஃபார்ம் ஆகி இருந்தான், அவன் தான் ஜோஸ் ப்ரோ. ஓகேவா? அந்த ஜோஸ் ப்ரோ அப்படியே வந்து ஒரு சைனை போடுறாரு. வந்து பரவாயில்லையே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா மாடலா இருக்கீங்க, நம்ம ஊர்ல ஒரு அல்ட்ரா மாடலா நீங்க இருப்பீங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். இந்த காஸ்டியூம்ஸ் எந்த காஸ்டியூம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த காஸ்டியூம்ஸ் வந்து நாங்க வந்து இன்ஸ்டாலும் பண்ணி விட்டுருவோம், வந்து நாங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி வித் சார்ஜஸ் நாங்க வந்து இது பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ஏசி கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏசி மாட்டி விட்டு போவோம்ங்கிறாங்களோ. அதே போல நீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்க, பட் ஆனால் நான் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கேன், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் வந்து ஒரு புர்கா போட்டுக்கிட்டு நானும் ஒரு பொண்ணு மாதிரி ஹே அப்படின்னு வந்துட்டு போயிருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் போல. இவங்க தங்கியிருந்தது ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல், புரியுதா? இவங்க தங்கியிருந்தது ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அது அவங்களே தான் சொல்றாங்க, நம்மளா சொல்ல, அவங்களே தான் சொல்றாங்க நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன்ட்டு. என்னோட ஹஸ்பண்டும் அடிக்கடி வந்துட்டு போவாருங்குது. நல்ல கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஜோஸ் ப்ரோவும் அடிக்கடி வந்துட்டு போவானா, ஜோஸ் ப்ரோவும் அடிக்கடி வந்துட்டு போறான், உன் ஹஸ்பண்டும் அடிக்கடி வந்துட்டு போறான்னா அது எந்த ஹாஸ்டல்? அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரொமோஷனுக்கு ஏதாவது? ஆமா, நாங்க ப்ரொமோட் பண்ணி விடுறோம் அந்த ஹாஸ்டல். அது ஆக்சுவலா நீங்க லாட்ஜ்னு வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் நல்லா இருக்கும் அந்த ஹாஸ்டலுக்கு. ஹோயோ அப்படின்னு வச்சுக்கோங்க ஹாஸ்டல், அப்புறம் வந்து ஜாலியோ. ஆமா, ஜாலியோ அந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சீங்கன்னா அது கொஞ்சம் குடும்பங்கள் வந்து பார்த்து ரசிச்சு தூணு துப்பிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொண்ணு அப்படி சொல்லுது, அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல், ஆனா வந்து ஜோஸ் ப்ரோ வந்து அங்க பாத்ரூம்ல பதுங்கி உட்காந்துருக்காரு. சரி, இப்போ இவரோட ஹஸ்பண்டு வராரு, அந்த இடத்துக்கு வராப்புல. வரும்பொழுது இவங்க ட்ரெஸ் மாட்டியிருக்காங்க. இவங்க எந்த தப்புமே செய்யலைங்க, தாலியை வந்து அவுத்து வச்சுட்டாங்க. ஏன் அந்த தாலியை அவுத்து வச்சாங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, சரி வேணாம், தாலி கிட்ட நான் போல ஃப்ரீயோட ஒரு டிஸ்டர்பன்ஸ். என்னதான் இருந்தாலும் இந்த தாலி இருக்க வரைக்கும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத ரிமைண்ட் பண்ணுது. அது வந்து ஜோ ப்ரோவுக்கு பிடிக்காதான். என்னதான் இருந்தாலும் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கண்ட்ரிபியூட்டாவா இருப்பாங்க. கழுத்துல ஒரு தாலியை வச்சுட்டு ஹோ காட் அப்படின்னு அவன் பண்ணியிருக்கான். அப்படியான்னு சொல்லிட்டு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாலி தூக்கி ஓரம் போட்டாங்க. புருஷன் வந்து பார்த்துருக்கான், பொண்டாட்டி வேற ஒரு காஸ்டியூம்ல இருக்காங்க. என்னாடி ட்ரெஸ்? இதுதான் ஃபர்ஸ்ட். என்னாடி ட்ரெஸ் அப்படின்னா அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்ப அப்படின்னு அந்த அம்மா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளு உள்ள எவனோ வரதை பார்த்துட்டு தான் இந்த ஆள் வந்திருக்காப்புல. என்னடி ட்ரெஸ்ன்னு கேட்குறாப்புல, அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே எந்த தப்பும் நடக்கலைங்க, புரியுதா? எந்த தப்புமே நடக்கல. ஜோஸ் ப்ரோ என்ன ட்ரெஸ் மாட்டி விட்டு வந்தாரு, சின்ன பாப்பா, இந்த பாப்பாக்கு ட்ரெஸ் போட தெரியாது, அதனால அவர் மாட்டி விட வந்தாரு. அது சொல்லுது. என்ன இப்போ தப்பாச்சு? அந்த ஆள் அடிக்கிறான் புருஷன். என்ன எதுக்கு நீ அடிக்கிறப்ப? உனக்கு தெரியவே தெரியலையாமா ஏன் அவன் புருஷன் அவனை அடிக்கிறான்னு? உண்மையாக சொல்லு, உனக்கு அந்த டவுட் அங்கே இருக்கா? அவன் புருஷன் ஏன் அவன் அடிச்சான்னு தெரியவே இல்லை. என்னையா அடிக்கிற? இப்போ எதுக்கு நீ கோவமா பண்ற? இப்ப எதுக்கு நீ பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ற? இதெல்லாம் அந்த பொண்ணு கேக்குது, அந்த ஆடியோல வருது. சரி, அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் அதுல நான் வரேன் சொல்றேன், அது அந்த ஆஸ்பெக்ட்லயும் போவோம். சில விஷயங்கள் எல்லா சைட்ல இருந்தும் பேச வேண்டியிருக்கு. ஸோ வந்துட்டு போட்டு இது பண்றான். அது என்னன்னு சொன்னா அப்புறம் வந்துட்டு இந்த இது நடக்குது, அவன் தப்பிச்சு போறான். அதுவும் அந்த வீடியோல வந்து ஒரு அரசியல் புதுசா தெரியுது. அது ஏன்னா
அவர் கரெக்டா எடுக்கல. அது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேமராமேன்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. கேமரா நீங்க எடுக்கிறீங்கன்னா சப்ஜெக்டை நீங்க லென்ஸ் இந்த கேமரா ஸ்கிரீன் வழியா பாருங்க. என்னங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பேசுறதுக்காக கேமராமேன் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, அவரே ஏதோ செல்ஃப் கேமரா எடுக்கிறாரு. ஏதோ நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் நிறைய இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஏதாவது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும், இந்த கேமராமேன் என்ன பண்ணுவாங்க, கேமரா கீழே போட்டுருவான், இல்ல கீழே திருப்பி விட்டுருவான். சவுண்ட் மட்டும் தான் நமக்கு கேட்கும், என்ன நடந்துச்சுனே தெரியாது. கேமராமேனுக்கு ஒரே ஒரு டியூட்டி தான், கேமரா எடுக்கிறது. ஆமா, அது இந்த புலி எல்லாம் கிராஸ் பண்றப்போ வாயை மூடிட்டு சும்மா கமெண்ட் கொடுத்து புலி உன பார்த்து பாப் ரே பாப் வாயை மூடுறா. அது இந்த வடக்கத்திக்காரங்க தான் அந்த மாதிரி ஒரு மேனரிசம் இல்லாம எடுப்பாங்க. அதே போல அந்த அந்த நாய் ஓடுது இல்ல, சாரி அந்த ஜோஸ் நாய், ஜோஸ் ப்ரோ ஓடுது இல்ல, ஜோஸ் ப்ரோ ஓடுறத ஒழுங்கா எடுத்திருந்தா கைங்களமா மாட்டுவானா? அந்த வீடியோல ஜோஸ் வந்து பதிவே ஆயிருக்க மாட்டான். கவனிச்சிங்களா? அவ்வளோ சரியாவே பதிவா. அப்ப இந்த ஹஸ்பண்டுக்கு பொண்டாட்டிய கேமரால காட்டுற தெரிஞ்ச தாட்டு அவனை பிடிச்சி ஒரு கேமரா நிக்க வைக்க முடியுதா? ஏன் அவனாதான் வெளியே, நீ உடச்சு உள்ள போக வேண்டியதானே, பாத்ரூம்குள்ள போயிட்டு அவனை எடுத்துக்க வேண்டியதானே? அவன் என்ன ஒரு ஓரமா உட்காந்துருப்பான்? இல்லங்க நிஜமாவே ஏதாவது பாத்ரூம் எதுவும் போயிருந்தானா ஒரு மாதிரி ஆயிரும்ல. சரி, அவன் நடு வீட்டுல பேல்ற நாய் தான் அவன், பயத்துல ஏதாவது போயிருப்பான். ஆனா ஜோஸ் ப்ரோ செம ஃபேமஸ் ஆயிட்டாராம் திருச்சி ஜில்லால. வந்து ஜோஸ் ப்ரோட சேவை எங்களுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆயிட்டான். நாளைக்கு அது கூப்பிடுங்கடா, இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆயிட்டான்ல, அவனை காலேஜா கூப்பிடுங்க. பொண்ணுங்களும் ஜோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் கடி எரிச்சலா இருக்குங்க. ஜோஸ் யூ ஆர் மை ஜூஸ் அப்படின்னு இன்னொருத்தன் பாக்குறேன். என்னங்க இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் என்ன ஆச்சு? நம்ம ஸ்கூலுக்கு இருக்கலாம் என்னதான் ஆச்சு? தெரு நாய்களும் பொறுக்கி நாய்களும் இவங்க தான் உங்களுக்கு செலிபிரிட்டியா? எல்லா திருநாயும் எல்லா பொறுக்கி நாயும் கொண்டு வந்து மேடையில் ஏத்துறீங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கலாசலான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன், இன்னைக்கு ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ள கூப்பிட்டு ஆட வச்சு நிறைய வேற ரீல்ஸ் எல்லாம் வந்து பாக்குறப்போ, யோ அவரை திட்டாதையா, நாளைக்கு அவர் எந்த பதவிக்கு வேணா வரலாம் அப்படின்னு போட்டுருந்தேன். தமிழக முதலமைச்சராக அப்படின்னு எவ்வளவு பாலிஸ்டா சொன்னேன். நான் எதுவும் சொல்லலப்பா. இல்ல அதுக்குன்னு என்னங்க, ஒரு நடிகனா இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு சினிமால ஒரு ப்ரொஃபஷனலா அதை பண்றாங்க. இவங்க ப்ரொஃபஷனலா கூட பண்ண மாட்டாங்க, டப் ஸ்மாஷ் பண்ணி பழகினவங்க. இவங்க வீட்டுல எல்லாம் வந்து குழந்தைகளை இவங்க இப்ப ஸ்கூலுக்கு போற டைம்ல டப் ஸ்மாஷ் அப்பதான் வந்துச்சு. அப்ப இடுப்புல அவங்க அம்மா உட்கார வச்சுக்கிட்டு டப் ஸ்மாஷ் பாடிட்டு இருந்தாங்க. அந்த அந்த குட்டி குஞ்சான்ஸ் தான் இவனுங்க இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு என்னமோ இன்ஸ்டா செலிபிரிட்டிங்கிறாங்க, இங்க போறாங்க அங்க வராங்க, இந்த பக்கம் போகும்போது ஒரு பாட்டு போடுறாங்க, அந்த பக்கம் வரும்போது ஒரு பாட்டை போடுறாங்க. அரே வானோ அப்படின்ட்டு போறான், திருப்பி வரான் அப்படின்னு ஒரு பாட்டை போடுறான். ஒரு கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணு நிக்கிறாங்க, ஒருத்தன் போயிட்டு ஏதோ நீட்டமா கொடுத்தான், சரி ஏதோ முருங்கக்காவை கொடுக்குறாங்க. நானும் பார்த்தேனே, என்னங்க இது என்ன இலவடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ஊர்ல எல்லாம் பிஞ்ச செருப்பாலே அடிப்பாங்கடா. அது ஒருத்தர் ரீல் போட்டிருந்தாரு, அதையும் ரீல் பண்ண. இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு வருவான், அதான் அந்த பிஞ்ச செருப்பு எடுமா நான் சொன்னேன்ல அப்பவே அப்படின்னு. சோ என்ன பண்ணணும், பவுண்டரி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னா, இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் இப்ப ஐட்டம் டான்ஸ் ஆடுறவங்களை கூப்பிட்டு சாமி படத்தை போட்டுக்கிறாங்க. இந்த மாரியம்மன், முனியாண்டி, இந்த மாதிரிலாம் சாமி பேரா போட்டுக்கிட்டு சாமி கட் அவுட் இருக்கு. அதுக்கு முன்னாடி இவன் வந்து இப்ப போர்வையை பத்திலாம் இது பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு சைட்ல குழந்தைகளா வேற பாத்துக்கிட்டு இருக்கு. என்னடா பைத்தியக்கார பயில்களா இருக்கீங்க? நமக்கு சில விஷயங்கள்லாம் வந்து இவங்க இந்த ஊர்க்காரங்க பண்றதெல்லாம் நினைச்சா எரிச்சல் ஆகுது. அறிவு வேணாம், சரி அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்குலாம் அறிவு எங்க போய் கழட்டி வச்சுருந்துருவீங்களா? மண்டைய மூளையெல்லாம் கழட்டி வச்சுருந்துருவீங்களா? உங்க குழந்தை முன்னாடி ஒருத்தன் வந்து அது மாதிரி ஆபாசமா பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க விட்டுட்டு உட்காந்துருக்கேன், நீலாம் ஒரு அப்பனும் ஆத்தாலுமா? எரிச்சலா வருது எனக்குலாம். உண்மையாவே ஒரு விஷயம் நடந்துச்சு. மணப்பாறை பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு நான் வந்து ஒரு கோயில் திருவிழாக்கு நான் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க. நான் போனேன். அங்க போனப்ப அந்த கோயில் திருவிழால நான் ஆளான தாமரை அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் வேற ஏதோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து ஒரு காவாலா பாட்டா இல்லை ஏதோ ஒரு அந்த டைம்ல ஏதோ வந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பான ஒரு மீனிங் இருக்கிற ஒரு ஐட்டம் சாங். அந்த பாட்டை வந்து இந்த டான்ஸ் குரூ இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஆடுறாங்க. இதெல்லாம் நான் வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் நடக்குது. அப்புறம் பார்க்குறேன், அதை பார்த்துட்டு குழந்தைங்களும் வந்து கீழே எல்லாம் ஆடிட்டு இருந்துச்சுங்க. எல்லாம் ஊர் மக்கள்லாம் அப்படியே என்ஜாய்மெண்ட், ஃபுல் என்ஜாய்மெண்ட், எல்லாம் என்ஜாய்மெண்ட் மோடு. நான் போனேன், கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க தான் கூப்பிட்டாங்க, அவங்க ஊர் தான் சுத்தி அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்ப நானும் ஒரு 2-3 பேர் தான் கூட இருக்கிறோம், வச்சு செஞ்சு விட்டு வந்தேன். ஊர் தலைவர்கள்லாம் திட்டி விட்டேன். இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களா இருக்காங்களா இல்லையா? என்ன எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அப்படியே பேரஞ்ச மாதிரி இருக்கு. என்ன யார் இவன், எங்க இருந்து வந்தா, வந்து நம்மளை திட்டுறான் அப்படின்ட்டு திட்டிட்டு தான் வந்தேன் நான். அது ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் தெரியும். நல்லா திட்டி விட்டேன். இந்த குழந்தைங்கலாம் வந்து இதை பார்த்தா நாளைக்கு வளர போகுதுங்க, என்ன நீங்களே இதை பார்த்தா வளர்ந்தீங்களா, இதை பார்த்து வளர்ந்தா என்ன ஆகும் அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டி விட்டு தான் வந்தேன் நான். அது வீடியோவும் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, பழைய வீடியோ இருக்கும், போய் பாருங்க.
போட்டு பாரிசாலன் மணப்பாறைன்னு ஏதோ போட்டு பாருங்க, அது வரும். அது ஏதோ ஒரு கோயில் திருவிழா, அது ஏதோ போயிட்டு எங்கேயோ ஒன்று பேசிட்டு வந்திருப்பேன். அந்த கிராமம் பேர் கூட மறந்துருச்சு எனக்கு. சின்னஞ்சிறு குழந்தைகள் இங்க வந்து ஆடினாங்க. அவர்கள் இங்க பாடப்பட்ட பாடல்களுக்கு என்ன அர்த்தம், இங்க போடப்பட்ட இசைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கலாம் தெரிஞ்சு அவங்க ஆடல. அவங்க எல்லாரும் ஆடினாங்கன்னா அதற்கு காரணம் உங்களுடைய கைத்தட்டல்கள் மட்டும்தான். நீங்க எல்லாரும் அவங்க ஆடுறத பார்த்து கைத்தட்டுறீங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஆடுறாங்க. ஆனா நீங்க அவங்கள என்ன பாட்டுக்கு ஆட வச்சீங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப தப்பா சொசைட்டி மாறிட்டு இருக்கு. சரி, இங்க வருவோம், இந்த கர்மாந்திரத்துக்கு வருவோம். சரிங்க, இவர் எடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சு போனாரு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு தாக்குதல் நடத்திட்டு ஒரு வீடியோ போட்டது. இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது 2025 இதெல்லாம் நடந்துருது. இது நடந்ததுக்கு அப்புறம் இந்த பெண் இருந்தது கள்ள தொடர்பு தான். அது இந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இருந்தாலும் பொண்டாட்டியாச்சேன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கூட்டிட்டு வந்து இது பண்ணி, அப்புறம் அவங்களுக்குள்ள திரும்ப சண்டைகள்லாம் வந்திருக்கு. அந்த சண்டையில தான் இந்த அழகு இருந்தா தானே நீ வந்து அடுத்தவன் பின்னாடி போவ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவன் பின்னாடி போறதுக்கும் அழகுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆண்களை அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது குணம் சம்பந்தப்பட்டது. இதற்கும் பிசிக்கல் அட்ராக்ஷனுக்கும் பிசிக்கல் ஃபியூச்சர்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு பொண்ணு அழகா இருந்தாலும் அவ கற்போடு நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவ கற்பு கரைசியா நிப்பா. ஒரு பொண்ணு எப்படி இருந்தாலும் அவ கற்பை விட்டு அவளோட குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டானா அவ வெளியே போய் தான் தீருவா. அவ நல்ல பெண்ணாக இருப்பதும் ஒழுக்கமின்மை கொண்ட பெண்ணாக இருப்பதும் அவர்களுடைய குணம் சார்ந்தது. அதற்கும் அழகுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால ஒரு பெண் அழகா இருக்கா, அந்த அழகுனாலதான் வெளியில போறான்னு தவறா எடுத்துக்க வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. ஸோ உடனே அந்த பெண்ணோட அழகை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஆளு மொட்டை அடிச்சு விட்டுருக்கான். இதெல்லாம் வந்து என்னன்னா இம்மெச்சூரான ஆண்கள் செய்யற வேலை. உன்னை விட்டு போயிட்டால, நீ அந்த புள்ளைய விட்டு அப்பவே போயிருக்கணும், அடுத்த நொடி நீ விட்டு போயிருக்கணும். அப்ப நீ சரியான ஆம்பளை. இதுதான் சரி. உன்னை விட்டு ஒருத்தி போறா, நீ வேண்டாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டாங்கிறா. உனக்கு பையன் இருக்கு, பையனை தூக்கிட்டு வந்து நீ வாட்டு வளர்த்துட்டு போய்கிட்டே இரு. கூட்டிட்டு போனா ஜோஸ் ப்ரோ, ஜோஸ் ப்ரோ ஹாப்பி ப்ரோ, ஜாலியா நீயே போய் வாழ்றா மயிருன்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவன் போய் வாழட்டும், அவன் வாழ்வான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜோஸ் ப்ரோ டுருன்னு அங்கே விட்டு போவான், அப்பதான் அதுக்கு புத்தி வரும். ஜோஸ் ப்ரோக்கு 45 மினிட்ஸ்க்கு மேல அன்பா காட்ட தெரியாது. ஜோஸ் ப்ரோக்கு அடுத்து இன்னொரு ரமேஷ் சுரேஷ்னு எவனா ஒரு தெரியும், அவன் கூட அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் மிஞ்சி போனா என்ன, மாத கணக்குல வந்தவங்க அப்புறம் வார கணக்குல வருவாங்க, வார கணக்குல வந்து நாள் கணக்குல வருவான், நாள் கணக்குல வருவான், ஹவர் கணக்குல வருவான். விபச்சாரியா வாழ்ந்துட்டு போட்டோம். உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு புள்ள பிறந்துருச்சு, நீ வாட்டு எடுத்து கிளம்பு, போயிட்டு போடின்ட்டு விட்டு போ, அப்பதான் புத்தி வரும். இந்த மாதிரி ஒரு 4 கேஸ் நாசமா போறதை பார்த்தாதான் ஓஹோ குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கையை சார்ந்து சிந்திக்கணும். அப்படி இல்லாம எவன் பக்கத்துலயாவது ஓடலாம் ஒளியலாம்னு நினைச்சா கடைசியில வந்து நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல காணாம போனமா சாகணுங்கிற அந்த எண்ணம் பட்டுதான் வரணும். அதெல்லாம் அதுக்கு படணும், சில இதெல்லாம் படணும். ஆண்டவன் வந்து அந்த பாத்துல இதுக்கு நடுவில் உள்ள போய் நம்ம குறுக்கால விழுந்து நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்க கூடாது. ஆண்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நீ இப்ப இந்த ஆள் பண்ணதுனால இந்த ஆளுடைய வாழ்க்கை ஏதாவது நல்லதாகுதா? எல்லாமே கஷ்டம் தான். ஆக்சுவலா நீ ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். என்ன விஷயம் தெரியுமா? அவ போயிட்டால, அப்படியே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு கோர்ட்ல இந்த ஆதாரத்தை காமிச்சிட்டு டிவோர்ஸ் ஒன்று கிடைக்கும். ஒரு மண்ணு அந்த பிள்ளைக்கு கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்கா அடல்ட்ரி பண்ணிருச்சு, என் பொண்டாட்டி வந்து ஏமாத்திட்டு, இப்பதான் எவிடன்ஸோட இருக்கலாம் உனக்கு. ஈஸியா டைவர்ஸ், நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ வாட்டு வந்துட்டு உன் வாழ்க்கையை பார்த்துருக்கலாம். உனக்கு வேற ஏதாவது பெண்ணு உனக்கு பிடிச்சிருக்குதுனால உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட இல்ல, உன் பையன் இருக்கு, அந்த பையனை நல்ல ஒரு படிப்புக்கு மேல ஏத்தி விடணும், வளர்த்து விடணும்னு சொன்னா வளர்த்துட்டு போய்கிட்டே இரு. இவ்வளவுதான் விஷயம். இதுல ஒரு ஆணுக்கு இதுல என்ன பிரச்சனை? அதை விட்டுப்புட்டு இப்ப நீ போய் என்ன சாதிச்சிட்ட? இப்ப அந்த பையனுக்கு யாரு இப்ப தோணா? அந்த பையனுக்கு சொல்லு, நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த ராஜா கிட்ட கேட்கிறோம், அந்த பையனுக்கு இப்ப யார் தோண? அந்த பையனோட வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் இல்லாம வேற ஒரு ஆணோட போனாலே அந்த அந்த பெண் கிட்ட தான் அந்த குழந்தை போகும். இப்ப சட்டப்படி நல்ல வேலை அந்த பெண் பொம்பளைக்கு எதுவும் ஆகல. கொலை முயற்சி கேஸ் மட்டும்தான் 90 நாள்ல பெயில் கிடைக்கும். 90 நாள் ஆகும். 90 நாள் ஆகும். குண்டாஸ் எல்லாம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 90 நாள் ஆகும். ஆனா 90 நாள்ல பெயில் வாங்கிட்டு வரலாம். வந்துட்டு திரும்ப ஒழுங்கா வெட்டலேன்னு போகாத பைத்தியக்கார நாட்டம். வாழ்க்கை என்னங்கிறதே அடிப்படையே இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. நம்மளை விட்டு ஒருத்தவங்க விலகி போறாங்கன்னா போயிட்டு போட்டுன்னு விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு பாங்க. அது என்னன்னா பாரு, அதுதான் சரியான டிக்னிட்டி. பொண்டாட்டி நம்மளை விட்டு போறதானா யோசிக்காத. இல்ல அன்னைக்கு கல்யாணம், ஐயோ இவ்வளவு நாள் எல்லாருமே பாத்துட்டாங்களே, ஊர் என்ன பேசும், ரொம்ப ஆசை வச்சிருந்தேன் பொண்டாட்டி மேல, அவமானமா போச்சே, துரோகம் எல்லாமே சேர்ந்து இவ்வளவு விஷயம் யோசிக்க வைக்காது பாரு. டக்குன்னு ஏதாவது முடிவு எடுக்கணும்னு தோணும். நான் அதுதாங்க நான் சொல்றேன். நீங்க இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த மரியாதையும் அந்த ஒட்டுமொத்த விஷயமும் எதற்கு?
இந்த குடும்ப ஒழுங்கியலுக்குள்ள சரியா வாழணுங்கிறக்காக தானே எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க, எல்லாரும் இது பண்ணிட்டு போனாங்க. அந்த பெண் வந்து உனக்கானவளா இருப்பாங்கிற நம்பிக்கையில தானே நீ அந்த பெண் மேல ஆசையும் வச்ச, அன்பு வச்ச, பாசம் வச்ச. அந்த பொண்ணு அது இல்லைங்கன்னு முடிவு பண்ணும்போது இது எல்லாமே பொய்யினாகுதா? கஷ்டமா தான் இருக்கும், அழுக வரும், சோகமா இருக்கும், கோபம் வரும், எல்லாமே வரும். ஆனா அடுத்த செகண்ட் யோசிக்கணும்ல, அதை எப்படி வந்து கொண்டு வருவ? அந்த கோவத்தை நீ எப்படி காட்டுவ? அந்த கோவத்தை நீ எப்படி காட்டணும்னா கடுமையா உழைக்கணும், உன் பையனை பயங்கரமான இடத்துக்கு கொண்டு போகணும், பொருளாதாரத்துல வேற லெவல்ல நீ உயர்ந்து காட்டணும். உன்னை பார்த்து ஐயையோ நம்ம கட்டண புருஷனுக்கு துரோகம் பண்ணதுனால அந்த ஆளு நல்லாதான் இருக்கான், நம்ம இன்னைக்கு நாசமா எவன் கூடயோ போயிட்டு உக்காந்துக்கிட்டு நாரி நாசமா போயிட்டோமேன்னு சொல்லி எண்ணி 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 வருந்தணும். அதுதான் காலத்திற்கும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை. அதுக்கப்புறம் கண்ணை கசிக்கிட்டு வந்தாலும் சேர்த்துக்கவே கூடாது, அதுல தெளிவா இருக்கணும். சில பேருக்கு இருக்கீங்க மாதிரி பண்ணுவாங்க, கண்ணை கசிக்கிட்டு வந்தா சேர்த்துக்கிறது, திரும்ப சேர்ந்து அசிங்கப்படுறது. தப்பு செய்யறானா முடிவு ஆயிடுச்சு, அது தப்பானவன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒதுங்கி வா. துஷ்டனை கண்டால் தூர விலகு, அங்க துஷ்டனை மட்டும் இல்ல துஷ்டச்சியை கண்டாலும் தூர விலகு. தப்பானவன் தெரிஞ்சிச்சு, எதுக்கு நீ போய் உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்க போற? ஒதுங்கி வந்துட்டீங்கன்னா உன் பிரச்சனை முடிஞ்சுது. குழந்தை இருக்குது உனக்கு, அழகு பையன் வளர்க்குறியா, நல்லா படிக்க வச்சு பையனை வந்து ஒரு பெரிய ஆளாக்கி விடு, நல்ல ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கிக்கோ. பெண்கள் இல்லாம ஆண்கள் மட்டும் பொருளாதாரத்தை உருவாக்குறதும் ஈஸி, செலவு இருக்காதுங்க பெருசா. செலவு நீங்க வந்து புடவை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, இங்க கூட்டு போகணும், சினிமா கூட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கெல்லாம் என்ன ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சோம்னா நெட்ஃபிளிக்ஸ், இது அமேசான் பிரைம் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம், முடிஞ்சு போச்சு. இது இங்க போய் அலைச்சல் கிளைச்சல், ஒரு பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, பைக்ல போகலாம், பைக்ல வரலாம், கரெக்டா? இதே வந்து ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ காரை ஓட்டணும், காரை எடுத்துட்டு போகணும், அதுக்கு ஒரு செலவு, இதுக்கு ஒரு செலவு. எதுக்கு செலவு மிச்சம்னு நினைச்சிட்டு போயிட்டா, உன்னை விட்டுட்டு போயிட்டா, எதுக்கு நீ தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க? சரி ஓகேம்மா, உனக்கு என்னம்மா ஜோஸ் ப்ரோ தான் பிடிக்குதா? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க, வளர்க. கஷ்டம்தான், சபிச்சுக்க வேண்டியதான், சைட்ல போயிட்டு சூனியம் வச்ச வேண்டியதான். ஆனா என்னமோ எக்கடோ கெட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டு போ. இந்த இடத்துக்கு ஆண்கள் வந்தாதான் ஆண்களை இனிமேல் பிழைக்க முடியும். ஆண்கள் வந்து ஐயோலாம் இனிமேல் இருக்காதீங்க, அப்படி இருந்தீங்கன்னா நாசமா போவீங்க. இந்த ஆள் மாதிரி தன்னோட வாழ்க்கையில தானே மல்லி போட்டுக்கிட்டு அதான் வந்த போயாச்சு, போனவளை திரும்ப எது கூட்டு வந்த? சரி பிள்ளைக்கு அம்மா வேணும்னு நினைச்சிருப்பாரு. இதான் அப்பதான் இருக்கியப்பா, சின்ன குழந்தை கை குழந்தைனாலும் பரவாயில்ல, பையன் தான் அது. சாப்பாடு செஞ்சு கொடுத்தா சாப்பிட போறான், இல்லை ஊட்டி விட்டா போதும். சின்ன பையன் ரொம்ப குழந்தையா இருந்துச்சுன்னா தாய்ப்பால் வேணும், அது வேணும்லாம் ஒரு லாஜிக்கு புரியுது எனக்கு. அதுவுமே இப்பெல்லாம் வந்துட்டு மற்றவங்களோட பால்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடைக்குது, ஜெப்டோல ஆர்டர் போட்டா வருது. ஜெப்டோல ஆர்டர் போட்டா இல்லைங்க, சும்மா நானே சொல்றேன். இல்லைங்க, அதை விடுங்க. என்னன்னா அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆண்கள் வந்து ஐயோ இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நம்ம பிள்ளைக்கு அம்மா வேணும், ஒரு சான்ஸ். இங்கதான் தப்பு பண்றாங்க, இங்கதான் தப்புன்னு ஒரு சான்ஸ். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பெண் அந்த தவறுல இருந்து தன்னை வெளியில கொண்டு வரதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை முடிவு பண்ணிட்டு அவங்க ஒரு தவறுக்கு போறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? சரி, அவங்களுக்கு பிடிக்கல, உங்களை பிடிக்கல, வேற ஒருத்தவங்க கூட போகணும் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அப்படியே கட் பண்ணி விட்டு போயிருங்க. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, சரி இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு போங்க. இந்த இடத்துக்கு ஆண்கள் வந்தா மட்டும்தான் இது. இந்த ஆள் வந்து ராஜாவோட கேரக்டர்லாம் நீங்க வந்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல எடுத்து நோண்டி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். நான் பார்த்தேன், இந்த ஆளுக்குலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிம்ப் மென்டாலிட்டி, காம்ப்ளெக்ஸ், சிம்பிங் வந்துட்டு இப்போ பொண்டாட்டி நம்மளோட அழகா இருக்கா, நம்மளை வந்து நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம், இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இந்த தூக்கி வச்சுட்டு இந்த சினிமா படத்துல காட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க இந்த காலகட்டத்தில். புரிஞ்சுக்கோ, செல்ஃப் எஸ்டீமை வளர்த்துக்கோ, சுய சிந்தனையை வளர்த்துக்கோ. வந்து யாருக்கும் தலை வணங்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. கெத்தாரு, நீ கெத்தா இருந்தீங்கன்னா தான் உனக்கு இப்போ பெண்களுக்கு பிடிக்கும். நீ கெத்து இல்லாமல் சும்மா வந்துட்டு இந்த வெத்து பயிலாட்டம் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெண்கள் பொண்டாட்டியாக இருந்தாலும் பிடிக்காது. கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணும், ஃபேமிலி கண்ட்ரோல். அதில் அதை வந்து மண்டையில் ஏற்றுங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு சும்மா பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ரீல்ஸை போடுறது, பொண்டாட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, பொண்டாட்டியை வந்து புடவை கட்டினா வாவுலாம் பண்ணிட்டு இருந்தா இது வந்து பேக் ஃபயர் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் என்னவோ பண்ணுங்க. அதை வந்து வெளி உலகத்துக்கு யார் மூலியமா மனைவி வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போடுற போஸ்ட் மூலியமா. உன்னோட இன்ஸ்டா தான் ஜோஸ் ப்ரோ, உன்னை ஃபாலோ பண்ணிருப்பான், போய் பாருப்பா, உன்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்களுக்கு தனியாக ஐடி இருக்கா என்னன்னு தெரியல, அது ஏதோ வச்சிருக்காங்க போல, மேக்கப் இதுன்னு இருக்கு போல. ஆனால் நீ தான் அதிகமாக அவங்க ரீல்ஸ் போடுறாங்களோ இல்லை, நீ தான் அதிகமாக ரீல்ஸ் போட்டு வச்சிருக்க. அதிகமாக இவ்வளோ ரீல்ஸு
ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான உளவியல். இந்த உளவியல்லாம் ஆண்கள் வளர்த்துக்காதீங்க. மனைவிக்கு அன்பாக இருக்கணும், பண்பாக இருக்கணும், அதெல்லாம் வேற. ஆனால் அது இல்லறம். அது உன் ஒரு 4 சவுத்துக்குள்ள நீ என்ன பண்றியோ அது வேற. ஆனால் வெளி உலகத்துக்கு நீ காட்டும் பொழுது நீ அடிபணிஞ்சு போற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உனக்கு பெரிய வீக்னஸ். இந்த வீக்னஸ் இருக்கிற ஆண்கள் கிட்ட மற்ற ஆண்கள் ஈஸியாக உள்ள நுழைவான். ஆத்தாடி இவன் பொண்டாட்டி நம்ம பார்த்தோம்னா முடிச்சு விட்டுருவான்டா இவன் அப்படிங்கிற பயம் இருந்தா தான் யோசிப்பான், இது ஒத்து வராதுடா அப்படின்னு யோசிப்பான். இவன்லாம் ஒரு ஆளு அப்படின்னு அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா இவனே இந்த சால்டா அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா உனக்கு காலி பண்றது ஈஸி. எதுக்கு தான் அதிகமாக ஃபோட்டோ போடுறாங்க, எதுக்கு தான் அதிகமாக இதெல்லாம் போடுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆசைக்கு ஏதோ 1-2 ஃபோட்டோஸை போடுறதுங்கிறது வேற. ஒவ்வொரு நாளும் இப்போ நானும் பார்க்குறேன், ஒவ்வொரு நாள் ரீல் போட்டு வச்சிருக்காப்புல அந்த ஆள்லாம். ஏன்னா இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகலாங்கிற எண்ணமா? அப்படி இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆரம்பம்லாம் யாருன்னு பார்க்குறீங்களா இல்லையா? எங்கே போய் முடியுது இதில் என்ன? அதில் வந்து இப்போ ஏதோ ஒரு தத்துவம் சொல்கிறீங்க, கருத்து சொல்கிறீங்க. இன்ஸ்டாவில் இருக்க எல்லாரும் தான் சொல்ல, அதுலேயும் நிறைய பேர் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்து பண்ணுறாங்க. சும்மா அந்த டான்ஸ் ஆடுறது, அவுத்து காட்டுறதுனே காமிச்சிக்கிட்டு ஒரு குரூப் அலையுது. அதுவும் செலிபிரிட்டிங்குதுங்க இன்ஸ்டாவில். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. இப்போ கண்டென்ட் இது பண்ணுறவங்களும் இருக்காங்க, நாங்களும் பார்க்குறோமே. டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ ஜிம் அது சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி பேசுகிறவங்க இருக்காங்க. இவங்களும் இன்ஸ்டாவில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு பர்பஸ் ஓரியன்டாக இருக்கிறாங்க. ஆனால் மற்றவெல்லாம் பாருங்க, அவெல்லாம் பர்பஸே இல்லாமல் இருக்கான். அவனுக்குலாம் என்னன்னா செலிபிரிட்டி, அதாவது நிறைய பேர் நம்ம பார்க்கணும், அட்டென்ஷன் சீக்கிங்க, அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளை இழிவுபடுத்திக்கலாம், அசிங்கப்படுத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அவுத்து காட்டலாம், எல்லாம். இந்த கேட்டகரி வந்து வேற. இந்த கேட்டகரிக்குள்ள தான் இவர் வந்து இழுத்துட்டு போயிருக்காப்புல. தன்னை அறியாமையே அந்த தவறுகளை செஞ்சிருக்காப்புல. அது வந்து பேக்ஃபயர் ஆயிடுச்சு அவர் குடும்பத்துக்கு. சரி, அதையும் ஒழுங்கா பேலன்ஸ் பண்ண தெரியாம போயிட்டு மனுஷன் இது பண்ணிட்டாப்புல. ஸோ இது 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. திரும்ப கூட்டு வந்து மொட்டையெல்லாம் அடிச்சு வச்சிருந்தவர் குடும்பத்துக்குள்ள திரும்ப சண்டையாயிருக்கு. அந்த சண்டையில என்ன பண்ணியிருக்காப்புலன்னா வெட்டி இருக்காரு. 2-3 இடத்துல வெட்டி இருக்காரு. பட் அவங்களுக்கு எதுவும் ஆகலை, அவங்க உயிர் இது இல்லை. ஆனால் தாக்குதல் வந்து கொலை முயற்சி தான். ஸோ கொலை முயற்சி வழக்கில் இவர் அப்போ வெட்டிட்டு வந்துட்டு தலைமறைவாயிட்டாரு. குழந்தைய வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு வேற எங்கேயோ தலைமறைவாயிருக்காரு. இவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஸ் பண்ணி பிடிச்சி இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்கு. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருக்காப்புல. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ இது இவங்க குடும்பத்துக்கு நடந்தது. இப்போ இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஆண்கள் என்னன்னா, ஒன்ஸ் இந்த விஷயம் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு லாயலாக இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷனை எண்ட் பண்ணுங்க. அந்த ரிலேஷனை கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. திரும்ப பேட்சப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளியில வாங்க. அதுதான் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரான பாத்வே. அடுத்தவன் நம்மளை தப்பா பேசுவான். எதுக்கு தப்பா பேசுறான்? உன்னை ஏமாத்திட்டு அவ போறா, உன்னை எதுக்கு தப்பா பேச போறான்? அப்படியே அவன் தப்பா பேசினா பேசிட்டு போட்டோம், இதனால நமக்கு என்ன ஆக போகுது? நம்மளுக்கு தான் நல்லது. விட்டு போறது. இவன் பொண்டாட்டி இவனை விட்டு போயிருச்சுடா என்ன சொல்லிடுவான்? ஓ இவனுக்கு வந்து ஆண்மை இல்லைம்பானா? சரி நினைச்சிட்டு போறான். சரி பேசிக்கா என்ன அதானே சொல்லுவாங்க, இவனுக்கு ஆண்மை இல்லாதனாலதான் பொண்டாட்டி விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா வேணா உனக்கு வந்து டெய்லி இருந்து அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் ஆண்மை இல்லைன்னு நினைச்சிட்டு போறான். அவன் நினைச்சிட்டு போறான். இதுக்கு எதுக்கு வந்து நீ வந்து நீ ஏன் யோசிக்கிற? ஸோ இதுதான் வந்து ஆண்களுடைய இந்த வீக்னஸாக போயிடுது. அப்போ என்ன நம்ம பேர் கெட்டுரும், நம்மளுடைய குடும்ப பேர் கெட்டுரும், நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனே இதில் பரவாயில்ல நம்ம தொடச்சி வச்சு சரி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இது பண்ணி திரும்ப வந்து அதுக்கெல்லாம் அதான் இந்த முதல கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது ஒரு வெப்பன், ஒன் ஆஃப் த வெப்பன்ஸு. டப்புன்னு ஒன்று தண்ணி இருக்க இப்போ படப்படப்படம்னு பைப்பை தந்துடுற மாதிரி குழாய் அழுகிற மாதிரி அல்லது உத்தமி ஆயிடுறது. எல்லாம் தப்பெல்லாம் பண்ணிட்டா உத்தமி ஆயிடுறது. அப்புறம் வந்துட்டு திரும்ப தப்பு பண்ணுறது. இது நான் கண்டினியூ ஆகுது. இது அதே மாதிரி தான் நடந்திருக்கு. வீட்டில் திரும்ப ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ பிரச்சனை ஆனவுடனே சண்டே ஆயிருக்கு. சண்டேல இந்த ஆள் வந்து போட்டு வெட்டி விட்டுருக்காப்புல. ஸோ இது ஒன்று. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காருல, இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு கீழே கமெண்ட்ஸ் நிறைய போய் பார்த்தா சம்பந்தமே இல்லாம அவளை வெட்டி விடு, அவளை கொன்று விடு, அவளை வந்து முடித்து விடு, அவளை விடாத, உயிரோட விட்டுறாத, அவனை கண்டுபிடிச்சு வெட்டு, நான் அவனுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அவனை வெட்டுறதுக்கு, இப்படிலாம் கமெண்ட். ஃபேக் ஐடி. இந்த நாயை வந்து ஹெல்ப்பா பண்ண போது எங்க ஒன்னும் ஹெல்ப் பண்ண ஃபோன் நம்பர் கொடுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துறானு பார்ப்போம். ஏத்தி விடுறாங்க. நீங்க வந்து வெட்டுறதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ண வேண்டாம். எங்க வீட்டுல இந்த சாக்கடை கொஞ்சம் அடைப்பா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் சார், ஃபோன் நம்பர் கொடுங்க. நட்பு ரீதியா வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாராம். இதெல்லாம் என்னன்னா உசுப்பேத்தி விடுறது. இந்த வேலை இருக்கவே கூடாது கமெண்ட் செக்ஷன்ல. இது ஒரு
அதிகமான பிரச்சனையா இருக்குன்னா டக்குன்னு என்ன பண்ணணும், போலீஸ்க்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். இது மாதிரி ஒரு ரீல் கண்ணில் படுதுன்னா போலீஸை டேக் பண்ணி விடுங்க, ரிப்போர்ட் பண்ணணும். இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லை நம்மளால அந்த இடம் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுன்னா டேரெக்டாகவே போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ரீல் வந்து வந்திருக்குங்க என்னன்னு பாருங்க. சைபருக்கு இதுக்கு போயிடுச்சுன்னா அவங்க சைபர் செல்லில் பார்த்துருவாங்க எந்த இடத்துல இருந்து அப்லோட் ஆயிருக்கு என்னென்னலாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஆக்சுவலாக ப்ராப்பராக பண்ணது ஒரு சில பேரும் போட்டிருந்தாங்க, சில பேர் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஐடி எல்லாம் டேக் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தாங்க. அது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இல்லைன்னா வந்து என்ன சொன்னா, எந்த தவறான முடிவும் எடுக்காதீர்கள், அவர்கள் சென்றால் சென்று விட்டு போகட்டும், உங்கள் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்துங்கள். இது வேற, இது கரெக்ட். ஆனா வெட்ரா அவளை குத்துரா அவ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் பாட்டெல்லாம் பாடக்கூடாது. தனுஷுக்கு என்னங்க, அவர் பாடிட்டு போயிடுவாரு. ஆனா அது மாதிரி நடந்துக்கிறது தான் ஆபத்து. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்றத முழுமையா தவிர்க்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பொண்ணு வந்து அடுத்த ஒரு வீடியோ போட்டுச்சு. உடனே பார்த்தீங்களா இந்த ஆஸ்பெக்டை பார்க்க மறந்துட்டீங்களே. சரி, அந்த ஆஸ்பெக்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கல்ல, என்ன ஆஸ்பெக்ட்? நான் இப்போ தப்பு பண்ணலைங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி தாங்க நான் கள்ளத்தொடர்புல இருந்தேன். இதுதான் அந்த மெசேஜ். அதாவது இந்த நாளில் கள்ளத்தொடர்புல இருந்தால் தான் தவறு, 1 மாசத்துக்கு முன்னாடி கள்ளத்தொடர்புல இருந்தால் தப்பு கிடையாது. அது 1 மாசத்துக்கு மேலே நான் கள்ளத்தொடர்புல இருந்தேன், 1 மாசத்துக்கு மேலே நான் கள்ளத்தொடர்புல இருந்ததுக்கு என் புருஷன் ரொம்ப லேட்டாக வெட்டிட்டாப்புலங்கிறதான் அந்த 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 அம்மா சொல்ற விஷயம். சரி, உனக்கு தான் அந்த ஆள் பிடிக்கலன்னு சொல்லி கள்ளத்தொடர்புல இருந்தா, ஜோஸ் தான் உனக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டான், எல்லாம் சொல்ற, எல்லாம் கரெக்ட். சரி, ஓகே, ஏன் நீ டிவோர்ஸ் கொடுக்கல? உனக்கு தெரியுதுல உன் புருஷனுக்கு ஒத்து வராதுன்னு தெரியுதுல, டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு உனக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சுங்க டிவோர்ஸு. இது ஏன் கொடுக்கல? ஸோ அந்த பெண்ணோட வீடியோவை பார்த்தோன்னே உடனே அப்படியே வந்து ஃபயர் விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அந்த பொண்ணோட வீடியோவில் தெளிவாக தெரியுது அவங்க குற்றவாளி தான். அவங்க வந்து அவங்க பக்கம் நியாயம்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு கள்ளத்தொடர்பில் இருந்திருக்காங்க, அந்த கள்ளத்தொடர்பு புருஷனுக்கு தெரிய வந்திருக்கு, புருஷன் வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாம இப்போ அவன் லைஃபை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கான். இதுதான் அந்த ஆள் மேலே தப்புங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த ஆள் மேலே ஒரே தப்பு என்னன்னா, வயலன்ஸை கையில் எடுத்தது, யோசிக்கல, கொஞ்சம் இம்மெச்சூராக இருந்தது. எப்படி ஒரு ஆண் இருக்கணுமோ அப்படி இல்லாமல் ஒரு இம்மெச்சூராக யோசிச்சுக்கிட்டு, பொண்டாட்டி மேலே ஓவராக நம்பிக்கை வச்சுக்கிட்டு, கிறுக்க மாதிரி இருந்துக்கிட்டு, அந்த நம்பிக்கை உடஞ்சோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிறுக்குத்தனம் பண்ணது. ஸோ இதுவும் தப்பு, அவங்களும் தப்பு. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து நம்ம விக்டிம் ஆயிட்டாரே அப்படின்னா, அது விக்டிம் ஆனதுக்கான முழுமையான காரணம் அந்த நபர் தான். எப்படி ஒரு ஆணாக இருக்கணுங்கிறது தெரியாமல் இருந்ததுனால வந்த வேணை. அதே போல் இந்த பெண் வந்து பேசிக்கலி வந்து ஜோஸ் ப்ரோவும் வாழ முடியாது இந்த பொண்ணை வச்சு. ஜோஸ் ப்ரோ தலைமறைவு தான். இப்போ வரைக்கும் ஜோஸ் ப்ரோ எங்கே போனாருன்னு தெரியல. இதில் இந்த ஜோஸ் ப்ரோ கேட்டகரிக்கு ஒன்று சொல்லணுங்க, அதுதான் வேற ஒருத்தன் பொண்டாட்டின்னு தெரியுதுல்ல. அப்படி என்னடா காஜி பிடிச்சி அலையிறீங்க? உன் அம்மாவோட எவனாவது இப்படி அலைஞ்சா உனக்கு ஓகேவா? சொல்லு, உன் அம்மாவை ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணா உனக்கு ஓகேவா? அதுக்கும் படம் இருக்குது. இப்போ ஏதோ வந்து நடிச்சு வந்திருக்காம ஏதோ ஒரு படம், சத்தியமா தெரியல, ஏதோ ஒரு இவர் அந்த பேர் மியூசிக் டைரக்டரா இருந்தாரு. அதான் அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியா இல்ல, இன்னொரு மியூசிக் டைரக்டர் நடிகரா வந்தாருங்க, ஜிவி பிரகாஷ் ஏதோ ஒரு படத்துல நடிச்சு அவங்க அம்மா வந்து யாரையோ கல்யாணம் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சீன் வருதான். தெரியலங்க, நான் கடைசியா பார்த்த படம் ஹீமேனுங்க. ஹீமேனா? ஆமா, தெரியல. ஐயோ, இந்த பிரைட் மந்த்னால ஹீமேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஹீமேன்னா அவர் வந்து ஸ்பர்ட் ஆஃப் பவர் அவருங்க. அது படம் வந்திருக்கா? நல்லா இருக்கு, மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். தெரியல, நான் இன்னும் பார்க்கல. ஸோ இது என்னன்னா, யோசிச்சு பாரு, இப்போ உன் மனைவிக்கு இது நடந்தா எப்படி இருக்கும்? அதே போல வந்து வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா, உனக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படுது, நீங்க வந்து பழகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரீங்க அப்படின்னா, டிவோர்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு. உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, உனக்கு அந்த பிள்ளைக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு, இனிமா நீ வந்து ஒருத்தனோட மனைவியா இருக்க, எப்படிமா நீ வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்? நீ போய் அவங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு. அதுக்கு முன்னாடி ஏன்டா உள்ள வரீங்க? இவங்க என்ன இந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இந்த கேட்டகரி வந்து இதுக்குள்ளே இழிவான கேட்டகரி. இவங்களாலையும் இவங்களோட ஃபேமிலியும் நல்லா இருக்காது, மற்ற ஃபேமிலி நல்லா இருக்க மாட்டாங்க. இவனுங்கெல்லாம் லோ லைஃப் ஃபெலோஸ். இந்த லோ லைஃப் ஃபெலோஸ்னால எந்தமே நாளைக்கு இவன் கல்யாணம் கூட ஆகாது. அதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் வந்துடும் இந்த நாய்க்கு. அப்படிப்பட்ட நாய் தான் வேணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியில் பசங்க இருக்கிறாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத இந்த சின்ன பசங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு ஓம் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட தான் இருப்பா. ஸோ மண்டலே ஏற்றிக்கோ. ஏன்னா உன மாதிரி ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுவான்ல, அப்போ என்ன ஆகும்? பொண்ணுங்க மட்டும் அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுவாங்களா? உத்தமி ஸ்டாக் மட்டும் அப்படியே இருக்குமா? எனக்கு புரியலடா. ஓம் பொண்டாட்டி உத்தமையாக இருக்கணும், அது உத்தமி ஸ்டாக்ல இருந்து வரணும். நீங்கள் திராவிட ஸ்டாக்ல இருந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க.
நீ இந்த திராவிடத்தனத்தை பண்ணினா எல்லாரும் இதே திராவிடத்தனத்தை தானே பண்ணுவாங்க. அதானே பண்ணுவாங்க. நீ பெரியாரின் பேரனா இருந்தா உனக்கு அமைவதும் பெரியாரின் பேத்தியா தான் இருக்கும். உனக்கு தேவைப்படும் போது பெரியாரின் பேத்தியா இருக்கணும், மற்ற நேரத்துல கண்ணகியா இருக்கணும், சீதையா இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பா இருப்பா? பெரியாரின் பேத்தி இஸ் பெரியாரின் பேத்தி. ஸோ பெரியாரின் பேத்திகளா எல்லாத்தையும் மாத்துறதை விட்டுட்டு உனக்குன்னு கண்டிப்பா ஒருத்தி இந்த உலகத்துல பிறந்திருப்பா, உனக்குன்னு ஒருத்தி வந்து கண்டிப்பா இல்லறத்துக்கு இருப்பா. நீ பிறந்தெல்லாம் எதுவும் வரப்போறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணு, அது காலமே கொண்டு வந்து சேர்க்கும். 2 பேரும் பேசுங்க, உங்களுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, இல்லற வாழ்க்கையை தொடங்குறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னா இல்லற வாழ்க்கையை போய் தொடங்கு, கல்யாணம் பண்ணு, குடும்பம் நடத்து. இந்த கள்ளத்தனமா இந்த வேலையை பண்ணிட்டு அலையாத. எரிச்சல் ஆகுது. என்னதான் வந்து திருமணம் கடந்த உறவுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய இடத்துல சுபவீரபாண்டியன் போன்ற நபர்கள்லாம் இந்த சமூகத்தில் வாழ்ந்து வந்தாலும் அவர்களிடமே போய் கேளுங்கள் இது நியாயமானு. அவர் என்ன சொல்லுவார்? அவரே இது வந்து நியாயம் இல்லைன்னு தான் சொல்லுவார். அவங்களாம் இத்தனைக்கு திருமணம் கடந்த உறவுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். கள்ளக்காதல் என்று கூட சொன்னா அது ஹர்ட் ஆயிடுவாங்க. திருமணம் கடந்த உறவு என்று தான் சொல்லணும்னு சொல்ற நபர்கள்ட்டே போய் கேளுங்க மைக்கு நீட்டி, இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களே இதெல்லாம் ஏத்துக்கல அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கேவலம். அதை மண்டல ஏத்துங்க சொன்னோம். ரைட்டு. வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி வந்து ஒரு பஞ்சாயத்து எனக்கு இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ட்ராஜடிக்கான ஸ்டோரியா மாறி இருக்க வேண்டியது. நல்ல வேளை யாருக்கும் எந்த இதுவும் நடக்கல. ஸோ அதனால நம்ம இப்படி ஜாலியாக பேசிட்டு போயிட்டோம். ஆனா இந்த சம்பவம் நடந்த டைம்ல ஆக்சுவலா பதட்டத்துடைய பீக்ல இருந்தேன் நான். அந்த குழந்தைங்க என்னடா பண்ணாங்க, எனக்கு அந்த இவங்களெல்லாம் உங்க அப்பாவும் விட்டுருங்க அம்மாவும் விட்டுருங்க, அந்த சின்ன பையன் என்னடா பாவம் பண்ணான்ட்டு தான் பக்குன்னு இருந்துச்சு. நல்ல அந்த பையனுக்கு எதுவும் ஆகல. ஸோ இந்த ஆளும் வந்துட்டு ஒரு ஹைப், அதாவது இன்ஸ்டால வந்து ஒரு ஹைப்பை செட் பண்றது, செட் பண்றதுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு என் பையனும் நானும் போறோம்ட்டு அதாவது சிம்பத்தி கிரியேட் பண்றாராம் ஃபுல்லா. அதனாலதான் அந்த வீடியோ, அதுக்கு அடுத்து இந்த வீடியோ, அதுக்கு அடுத்து இந்த வீடியோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சிம்பத்தி கிரியேட் பண்ற வேலையே பண்ணிட்டு அப்புறம் வந்து ஜோஸ் ப்ரோ விட்டுறாதீங்க, ஜோஸ் ப்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன கொடுமைனா சட்டப்படி அவன் குற்றமே பண்ணல. யாரு? ஜோஸ். இதுதான் சட்டம், இதுதான் சட்டம். நம்ம இப்படி ஒரு நாட்டு சட்டத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஜூன் மாதம் வந்தாலும் நீதிபதிகள் நீதிமன்றத்தில் சொல்லிடுவாங்க ஒரு விஷயத்த, விபச்சாரமும் ஒரு தொழில் தான். இது எதுக்கு சொல்றாங்கன்னு யாருக்கும் புரியாது. அது என்ன ஜூன் மாதம் தான் கரெக்டாக எல்லாருக்கும் இந்த நாணோதியம் வருது. அலெக்ஸ் பாபு பாத்தீங்களா என்ன சொல்லி ஸ்டாண்ட் அப் கமிட்டி அலெக்ஸ் பாபு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு காதல்னா ஒரு ஆண் தலைவன் தலைவி அப்படி மட்டும் நம்ம பார்க்க கூடாது. தலைவன் தலைவி தலைவி ஏன் அவர் ஸ்டாண்ட் அப் மைக்கு கூடயே தர மேட்ச் பண்ண சொல்லுங்க. அவருக்கு 2 அழகான குழந்தைகள் இருக்கிறார்கள். வேண்டிக்கிறோம் நாங்க. வேண்டிக்கிறதும் விட காசு தான் உடச்சு போடுறது, சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்றோம், ட்ரை பண்றோம். அவங்களும் தலைவன் தலைவன் தலைவி தலைவின்னு வாழ்ந்தா அலெக்சாண்டர் பாபுக்கு அப்படி குழுன்னு இருக்கும்ல. அலெக்சாண்டர் பாபுலாம் சர்ச்சுக்கெல்லாம் போறதில்ல போல. எங்க ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. வந்து நான் என்ன சொல்றேன், சர்ச்சுக்குள்ள அக்யூஸ்டிக்ஸ் சரியில்லை, அதனால வந்துட்டு அவர் வந்து மியூசிக் டைரக்டர் பேர் என்ன ஒரு நல்ல போடுவாருங்க, எம்எஸ்பியா இல்லைங்க, சர்ச்சுக்குள்ள போயிட்டு ஹாரி ஜெயராஜ் எல்லாமே ஒரே விஷயத்துல வராங்க. ஸோ ஹாரி ஜெயராஜ் வந்து மியூசிக் வந்து சர்ச்சில் இருந்து இன்ஸ்பயர் ஆறாருன்னா நீங்க மியூசிக்கை பார்த்து கேட்டுட்டு இருந்தாலும் மட்டும் பத்தாது. அந்த சர்ச்சில் அந்த பைபிள்னு ஒன்று இருக்கும், பைபிள் சரியா, இந்த பைபிள்லாம் கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். ஓரின சேர்க்கையை பற்றி பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். சும்மா வந்துட்டு நாங்களும் வந்து பகுத்தறிவுவாதிகள், நாங்களும் வந்து எப்படி வேணாலும் வாழலாங்கிறத நம்ம வந்து ஹை டைம் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி ஏற்றுக்கணும். அதுவும் தமிழர்கள் ஏற்றுக்கணுமா. அலெக்ஸ் இன் ரெயின்போ லேண்ட் ஆகிட்டார் போல இருக்கே. அலெக்ஸ் இன் ரெயின்போ காலனி. அடுத்து ரெயின்போ காலனியா பண்ணுங்க அலெக்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத காமெடி ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து இந்த ஓரின சேர்க்கை காமெடியும் கூட வந்து பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே நீங்க பாட்டு பண்ற காமெடி லைட்டா இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா வந்து இன்னும் இரிட்டேட் ஆகும். அதான் நான் சொல்றோம். அவங்க சிரிப்பாங்க, நாங்களாம் சிரிக்க மாட்டோம். ஆமா. ஸோ இந்த வானவில் இந்த ஜூன் மாசம் வந்துச்சுன்னா எல்லாரும், மார்கழி மாசம் வந்து நாய்கள் வெளியில வர்றது மாதிரி ஜூன் மாசம் வந்து இவங்க வெளியில வந்துடுறாங்க வண்ண கொடியில் ஆட்டிக்கிட்டு. உண்மையிலே நமக்கு இரிட்டேட்டா இருக்கு. ஒவ்வொரு இந்த அஜெண்டாஸும் பார்த்தா ஒவ்வொருத்தனா வந்துட்டு இந்த மாதிரி கருத்து சொல்றது. அவங்களையும் அவர்களையும் உன் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வை, உன் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வை, அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு வந்து பாடம் எடுத்துக்கிட்டு உனக்கு ஓகேவா, உன் பையன் அப்படி போனா உனக்கு ஓகேவா, ஓகேனா சொல்லு. அதே மாதிரி உன் குழந்தை போனா அப்படி ஓகேவா. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம எதையாவது ஒன்று பேசுவோம், எதையாவது ஒன்று செய்வோம். இவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா இப்பதான் எனக்கு வந்து ஆக்சுவலா நம்பிக்கை அதிகமாகுது. என்ன நம்பிக்கைன்னா இந்த நரகம் இந்த சொர்க்கம்னு ஏதாவது இருக்கணும்.
ஏன்னா இவங்க இந்த மாதிரி பாவங்கள்லாம் பண்ணிட்டு அந்த உண்மையாவே அந்த நரகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா முன்னாடிலாம் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்போ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கமல்ஹாசன் சொல்லுவார்ல இருந்தா நல்லா இருக்கும், அது மாதிரி நரகம்னு ஒன்று இருந்தா நல்லா இருக்கும். அதுல அலெக்சாண்டர் பாபு வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி போட்டு வறுத்தா இன்னும் நல்லா இருக்கும். பார்த்தா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் இருப்பாப்புல, போட்டு வறுத்தோம்னா அப்படியே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கும். கடுப்பாகுது. இனிமேல் இந்த ரெயின்போவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் இந்த ரெயின்போவுக்கு இந்த ப்ரொபகண்டா பண்ணிட்டு வந்தா மக்கள் வந்து இவங்களை கண்குத்தி பாருங்க. இவங்களை வந்து நம்மளோட சமூகத்துக்குள்ள வந்து ஒதுக்குவீங்க, வேற ஆப்ஷனே நமக்கு கிடையாது. ஏன்னா இவங்களை கருத்து சொல்றாங்க, இவங்கெல்லாம் பெரிய இவர்கள்னு சொல்லும்போது இவங்க நம்மளோட குடும்பங்களை சிதைக்கக்கூடிய கருத்துக்களே தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது. அதனால ஏற்படக்கூடிய சமூக சீரழிவுகளை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை. வெளிநாடுகளில் இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட வெளிநாடுகளில் இன்னைக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு போய் பாருங்க. கொடுமை, அந்த கொடுமையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கணுமா? ஆல்ரெடி இங்கேயே கேவலமா மாறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூத்தோட கூத்தா வந்துட்டு இவங்க யூடியூப்ல டைரக்டா ஆடு வருதுங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கே யாரு என்று பார்க்க வேண்டுமா அப்படின்ட்டு வராங்க. நான் ஏன்னா அதை பார்க்கணும்? இல்ல தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இப்படி வந்தா அப்படி போயிடலாம். உங்க கம்பெனியில் வேலை செய்யும் மேனேஜர் வந்து கே என்பது உங்களுக்கு தெரியுமாலாம் கேட்கறான். எல்லாரும் மேனேஜரை பாக்குறாங்க. திரும்பி உண்மையாவே ஆடு வருது. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணு, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணு, கே ஆப்ஸ். இதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் முடியும் சமூகத்திற்கு. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவர் ரெயின்போக்கு பிளாக் தூக்கிட்டு வராப்புல. இந்த பாங்க, இந்த ஜூன் மாதம் தான் நடப்பாங்க, கூட வந்து நடங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே போங்க, எரிச்சல் ஆகுது. ஸோ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கள்ளக்காதல் கள்ள தொடர்புலாம் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. அப்படியே பொண்டாட்டியோ புருஷனோ கள்ளக்காதலையோ கள்ள தொடர்புலையோ போனால் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய வேலையும் உங்களோட வாழ்க்கையும் பார்த்துட்டு போங்க. உங்களோட வாழ்க்கை வந்து மோர் ப்ரெஷியஸ், அதை இழந்து விடாதீர்கள் இந்த மாதிரியான கூமுட்டைகளுக்காக. ஸோ இதை நம்ம சொல்லிட்டு இந்த கள்ள தொடர்பு இது எல்லாத்தையும் யாரும் அங்கீகரிக்கவும் கூடாது, ஆதரிக்கவும் கூடாது, அவங்களையும் புரிந்து கொள்ளுங்களேன்னு சொல்லி உருட்டவும் கூடாதுங்கிறதோட நம்ம இதை முடிக்கிறோம். இதுக்கு மேலே தான் எனக்கு கரெக்ட் புரியுது. இங்கிலீஷ் சீரியலும் தமிழ் சீரியலும் கலந்து பார்த்த மாதிரி இருக்க நோட்டில் ஹிந்தி சீரியலும் வந்து போகுது. மிக நன்றி பாரி. நன்றி.